ஓம் குருடி சரணம் திருவடி சரணம். சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம். ஓம் அம்மையப்பன் திருவடிகள் போற்றி. கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் என்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள். நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பார்கள். தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக முயற்சி அவள அருள் புரிவாய். ஓம் அம்மையப்பன் திருவடியில் போற்றி போற்றி. கன்னி ராசி அன்பர்களே, 2025 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். 2025 கூட்டினால் 9ஆம் எண் வரும். இந்த 9ஆம் எண் செவ்வாய் பகவானுக்கு அதிபதி. கன்னி ராசிக்கு தைரிய வீரிய வெற்றி ஸ்தானாதிபதியும் அஷ்டமாதிபதியும் ஆயுஸ்தானாதிபதியும் ஆகிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் நீச்சம் பெற்று இருக்கிறார். இந்த ஆண்டில் குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் ஆகிய 4 கிரகங்கள் பயிற்சி ஆகிறார்கள். இந்த ஆண்டு கட்டாயம் திருமணம் நடக்கும். உங்கள் கலஸ்தரஸ்தானத்தை விட்டு ராகு பகவான் 6ஆம் இடத்திற்கு வருகிறார். உங்கள் ராசியில் இருக்கும் கேது பகவான் 12ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். ஆகையால் ராகி கேது தோஷத்தால் இதுநாள் வரை திருமணம் தடைபட்டு வந்தது. ஆனால் இந்த ஆண்டு மார்ச் மாதத்திற்கு பிறகு திருமணம் கட்டாயம் நடக்கும். அதேபோல கூட்டு தொழில் செய்தவர்களுக்கு இனி கூட்டு பிரிந்து தனியாக சுயதொழில் வியாபாரம் செய்வீர்கள். அற்புதமான வளர்ச்சியாகி அதிக லாபம் பெறுவீர்கள். மேலை நாட்டு யோகம் உண்டு. வேலைக்காக வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. அரசு துறையில் வேலை செய்பவர்கள் பதவி உயர்வு பெற்று இடமாற்றம் ஏற்படும். விற்காத நிலம் இப்பொழுது விற்று விடும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அடகு வைத்த நகைகளெல்லாம் மீட்டு விடுவீர்கள். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். தினமும் சண்டையிட்டு கொண்டு வந்த மாமியார் மருமகள் சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். குடும்பம் ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்துடன் பல கோவில்களுக்கு டூர் சென்று வருவீர்கள். பழைய வாகனத்தை விற்று புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் உண்டு. மனைவி பெயரில் கண்டிப்பாக சொத்து வாங்குவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எருமை மாட்டுக்கு மந்தை வாழைப்பழம் புண்ணாக்கு வாங்கி உங்கள் கையால் உணவாக வைத்தீர்கள் என்றால் பணம் வந்து கொண்டே இருக்கும். சனிக்கிழமை இப்படி செய்யுங்கள். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வில்வ மாலை வாங்கி சிவபெருமானுக்கு போட்டு நெய் தீபம் ஏற்றி வந்தால் பணம் வந்து கொண்டே இருக்கும். செவ்வாய்க்கிழமை பருப்பு சாதம் தானமாக கொடுங்கள். பணப்பிரச்சனைகள் தீரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண் எருமை மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்கி உணவாக கொடுங்கள். உளுந்து வடை தானம் கொடுங்கள். பணம் வந்து கொண்டே இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் பொதுவாக சப்த கன்னிமார்கள் சாமிகளை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு திருமணம் நடக்கும். நல்ல குடும்பத்திலிருந்து வரன் வந்து சேரும். சப்த கன்னிமார்களின் வராகி அம்மனை பஞ்சமி திதி என்று விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் எதிரி தொல்லைகள் சூனியங்கள் விலகி நல்ல வரன் அமையும். கடன் தொல்லை தீரும். தொழில் வியாபாரம் போட்டி பொறாமைகள் விலகும். அக்கம்பக்கத்து சண்டை சச்சரவுகள் ஓய்வும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டு மாமியார் வீட்டு சொத்துக்கள் பிரச்சனைகள் தீர்ந்து
இப்பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டம் போல சொத்துக்கள் வந்து சேரும். தானாகவே முன்வந்து கொடுப்பார்கள். நோயால் அவதிப்பட்டு வந்தவர்கள் இப்பொழுது உடல்நலம் தேறி ஆரோக்கியம் அடைவீர்கள். நிலம், வீடு, பொருளாதார வளர்ச்சியும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியும் இந்த ஆண்டு கட்டாயம் நடக்கும். பங்காளி சண்டைகள் தீர்ந்து இப்பொழுது ஒற்றுமை ஏற்பட்டு முன்னோர்களுக்கு ராமேஸ்வரம் சென்று திதி தர்ப்பணம் கொடுப்பீர்கள். முன்னோர்களின் நல்லாசி பெற்று வாழ்வில் முன்னேற்றம் அடைவீர்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்.